கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் பேலன்சிங் வெயிட்ஸ் தயாரிப்பதில் உலக புகழ்பெற்ற நிறுவனம் பாரத் பேலன்சிங் வெயிட்ஸ் அண்ட் கோ நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். கஸ்டமருக்கு வந்து ஏதோ ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா இஃப் தே அப்ரோச்சஸ் ஈவன் அந்த ஃபீல்டில் நாங்கள் இல்லைன்னா கூட வி ட்ரை டு வி ஸ்டார்டட் வித் மாருதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23 OEMs நாங்கள் வந்து கொடுத்துட்டுருக்கோம். ஆட்டோ கம்பெனிஸில் ஒரு யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆஸ்க் இயர் ஆன் இயர் ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் இயர் 3%, செகண்ட் இயர் 3%, தேர்ட் இயர். I am Ganapati Subramanian, Bharat Balancing Weights oda MD. I started with Brakes India. It's a TVS company. Then TI Cycles, again it's a Murugappa group company. Then moved to Wheels India. Adum again a TVS group company. So TVS group companies, TVS known for their discipline, punctuality, then அவங்களுடைய கஸ்டமர் ரெஸ்பான்ஸ், ரியாக்டிவ்னஸ், இதுக்கு வந்து அவங்க வந்து பேர் போனவங்க. ஸோ அதுலேருந்து வர்ற இன்புட்ஸை வந்து ஓகே வாட் எவர் பெஸ்ட் வீ கேன் ஏபிள் டு அடாப்ட், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வி ட்ரை டு அடாப்ட் இன் ஆர் கம்பெனி. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். ஆக்சுவலி 2007 வந்து ஒன் ஆஃப் த யூனிட் வாஸ் அண்டர் சேல். அப்போ ஐ டோல்ட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டு டேக் திஸ் யூனிட் அண்ட் ரன். தட்ஸ் ஹவ் தி ஜேர்னி ஸ்டார்டட். 2007 வந்து we started this unit பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து we started. Then 2009 I joined as a full-time director for this unit. For my technical assistants வந்து my other friend who was working Wheels Indiaவில் இருக்கிறவர் வந்து டெக்னிக்கல் டைரக்டராக வந்து we have taken in board. அதுக்கப்புறம் we both managed the show from 2009. Initially பார்த்தீங்கன்னா வந்து we were having a very 3 die casting machines and 2 presses. It was a very small unit. Then subsequently one by one the customer add ஆரம்பிக்கும் போது we have just grown. இந்த ஜேர்னியில் பார்க்கும்போது இனிஷியலி வந்து 2 tons per month நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். தென் சப்சிக்வெண்ட்டாக இன்றைக்கி தேதியில் வந்து வி ஆர் டூயிங் சம்வேர் அரவுண்ட் 60 tons ஆஃப் வீல் பேலன்ஸ் வெயிட்ஸ். இன்றைக்கி பேலன்ஸ் வெயிட்ஸில் வி ஆர் த 3rd largest மேனுஃபேக்சரர் இன் த ஹோல் வேர்ல்டு. இதுதான் எங்களுடைய க்ரோத் பாத்.
சதீஷ்குமார். இந்த நிறுவனத்துடைய பிளான்ட் ஹெட் ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். இங்கே நான் 14 வருடமாக இருக்கேன். இங்கே இந்த எம்ப்ளாயீஸுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் ப்ளஸ் இவங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதே என்னுடைய மெயின் ரோலாக நான் பார்க்குறேன். ஒரு ப்ராடக்ட் எங்ககிட்ட வரும்பொழுது அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் மிஷின்ஸ், ஜிடிசி, பிடிசி, ஹெச்பிடிசி, தென் மிஷின்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ராசஸ்க்கு உண்டான வெல்டிங்ஸ் மாதிரி இருக்கிறது, தென் கோட்டிங்ஸ், பவுடர் கோட்டிங், பிளேட்டிங்ஸ், இந்த எல்லா சப்போர்ட்ஸும் எங்களால் பண்ண முடியும். இப்போது எங்கள் இன்னோஸ்லேயே பவுடர் கோட்டிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற 1000 hours சால்ட் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய கோட்டிங்ஸ் இதுவுமே நாங்கள் பண்ணுறோம். ஜிங்க் ஃப்ளே கோட்டிங்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸோடைய டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் முழு ஸ்கோப் நாங்களே எடுக்க முடியும். அந்த ஸ்ட்ரென்த்தும் எங்ககிட்ட இருக்குது. தென் வென் இட் கம்ஸ் டு த அதர் எக்ஸ்டெண்டட் ஆர்ம்னு பார்க்கும்போது சப்ளையர்ஸுக்கு வந்து ஆன் டைம் பேமெண்ட் அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். லைக் வி ஷுட் நாட் ஸ்டாப் தேயர் பேமெண்ட். அப்போ என்ன ஆகும்னா தே கிவ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ எங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ஸ் வி ஆர் இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கிறனால வந்து இட் ஷுட் பி, ஆனால் அவருடைய அந்த டாக் டைம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அப்படி இருக்கிறதுக்கு வந்து எங்களுடைய சப்ளையரோட சப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் வந்து வி கீப் ஆர் சப்ளையர்ஸ் ஆன் போர்டு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட்ஸு எதுவுமே வந்து ஆன் டைமில் கொடுக்குறதுனால வந்து தே கிவ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு ஆர் கம்பெனி. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும்போது வந்து வீ கேன் ரெஸ்பாண்ட் டு கஸ்டமர் ப்ராப்பர்லி. அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டு வந்து பாசிட்டிவாக வர ஆரம்பிக்கும் போது தே கீப் ஆன் ஆடிங் நியூ ப்ராடக்ட்ஸ். தட்ஸ் ஒன் வி ஸ்டார்டட் வித் மாருதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23 OEMs நாங்கள் வந்து கொடுத்துட்டுருக்கோம். ரெனோல்ட் எனி கார் விச் ரன்ஸ் இன் த ரோட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேலன்ஸ் வெயிட்ஸ் அதில் இருக்குது. கோயம்புத்தூர் பொறுத்தவரையும் வந்து ஐ திங்க் மோர் தென் 23 OEMs கொடுக்குற Tier 1 யூனிட் நாங்கள் தான். தென் கம்ஸ் அதர் கம்பெனிஸ். ஓகே, அவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். ஓகே, தென் அதனால தான் எங்களுடைய 23 OEMs நாங்கள் கொடுக்க முடியுதுன்னு சொல்ல முடியுது. பட் இருந்தாலும் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, one customer gets happy now and he refers to the next customer, the cyclic reaction happens. This is the success mantra. This is what I feel. நான் விஷ்ணு, அங்கே பிபிடபிள்யூவில் குவாலிட்டி ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் வி ஆர் இந்த மோஸ்ட் காமன் எல்லா ஆட்டோமோட்டிவோட ரேங்கிங்ஸில் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் நாங்கள். ரினால்ட் நிசானோட ESOட ரேங்கிங்கில் நாங்கள் டாப் மோஸ்ட் அப்ரூவ்ட் சப்ளையரில் இருக்கோம். அண்ட் ஃபோக்ஸ்வாகனோட VDA 6.3 வந்துட்டு நாங்கள் அப்ரூவ்ட் சப்ளையராக இருக்கோம். அண்ட் டுவார்ட்ஸ் எங்களோட கோல் இப்போ வந்துட்டு மாருதியோட சப்ளையரில் க்ரீன் லிஸ்ட் சப்ளையருக்கு நாங்கள் அப்ரூவ் ஆகிருக்கோம். நாங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட IATF சப்ளைங், நாங்கள் IATF சோர்ஸு ப்ளஸ் IATF அப்ரூவ்டுக்காக நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட சிஸ்டம் டுவார்ட்ஸ் IATFல இருக்குது இப்போதைக்கு. அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணுற கோல்ஸ் எல்லாமே ஆட்டோமோட்டிவ் செக்டார்ஸோட ஆல்மோஸ்ட் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ப்ராசஸிங் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா வீல் பேலன்ஸ் வெயிட்ஸ்க்கான டைகாஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கிராவிட்டி டைகாஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ், ஹை ப்ரெஷர் டைகாஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஷீட் மெட்டல் பார்ட்ஸோட ப்ராசஸிங்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜிங்க் ஃப்ளேக் கோட்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பவுடர் கோட்டிங் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா காமன் ப்ராசஸுமே நாங்கள் உள்ளே ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த ப்ராசஸ்க்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி டெரைவ்டு வித் கஸ்டமர் அப்ரூவல் ஸ்டாண்டர்டோடு நாங்கள் உள்ளே ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் உள்ளே இன்னோஸ் எக்யூப்டாக இருக்கோம். அண்ட் மோரோவர் எங்களோட இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த MSA டூல்ஸ் அண்ட் SPC டூல்ஸ் மூலிமா நாங்கள் எல்லா இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸும் அவங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். மோரோவர் இன்ஸ்பெக்ஷன் ஸ்கில்ஸையும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கான நாலேஜ் எல்லாமே பீரியாடிக் ட்ரைனிங் மூலிமா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் எல்லா இன்ஸ்பெக்ஷனுக்கும் நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். $95% of the employees are with us for the last 10 years plus. அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் தென்
அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது, தென் டூயிங் குட் திங்ஸ் டு த சொசைட்டி. தீஸ் ஆர் சம் ஆஃப் த பேசிக் திங்ஸ் வாட் வி ஹாவ் இன் அவர் பேசிக் பிரின்சிபல். இதெல்லாம் வந்து எங்களுடைய க்ரோத் மந்த்ராவுக்கு வந்து இட்ஸ் ஆல் ஆடிங் எலமெண்ட்ஸ். வணக்கம், என் பேர் பாண்டியன். நான் 2010 இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஹைட்ராலிக், நொமாட்டிக், கோல்ஃபோர்ஜிங் 3 டைப் ஆஃப் ப்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 டன்லேருந்து 200 டன் வரைக்கும் நம்மகிட்ட ப்ரெஸ் இருக்குது. சேம் டைமு நம்ம ஷீட் பார்த்திங்கன்னா 0.15 mm ஷீட்லேருந்து 8 mm ஷீட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட கிரேடு பார்த்திங்கன்னா அலுமினியம், எஸ்எஸ், ஸ்டீல், பிராஸ் 4 வகையான மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக என்ன எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலைசேஷன் பண்ணுறது நாங்கள் வந்து பெட்ரு. லாஸ்ட்டாக ஒரு மெசர், டொயோட்டா, மாருதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே லோக்கலைசேஷன் பண்ணியிருக்கிறோம். சேம் டைமு எங்ககிட்ட ஒரு டிராயிங் வந்தது அப்படின்னா, அந்த டிராயிங்கை வச்சு நாங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாமே இன் ப்ராசஸில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியே போயிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ப்ராசஸில் வேறு வேரியேஷன்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் உள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஃப்யூச்சர் கோல்னு பார்க்கும்போது வந்து we want to be the number 2 or number 1 maybe in a span of 5 years for the balance weights. This is what our expectation is globally. நான் சொல்கிறேன் நான். Then other than balance weights, நாங்கள் வந்து அதர் ப்ராடக்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ரீசெண்டாக லாஸ்ட் 4-5 years if you see, we have started doing aluminum die castings, both pressure die castings, gravity die castings. Then நாங்கள் ஷீட் மெட்டல் காம்பனன்ட்ஸும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். I am Shivakumar, மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இன் BBW. நமது நிறுவனத்தில் பல வகையான மிஷின்களும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்துட்டு நியூமேட்டிக் ப்ரெஸ்ஸஸ், HPDC, GDC, CNC, சிங்க் பிளக் கோட்டிங், பவுடர் கோட்டிங், பல டைப்பான மிஷின் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எல்லாமே மெயின்டெனன்ஸ் டீம் நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து சரி வர பீரியாடிக்காக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு வந்து நமக்கு தேவைகளை கரெக்டான டைமில் கொடுக்க முடியுது. இதனால் பிரேக் டவுன் டைம் நிறைய குறைச்சி நாங்கள் எங்களுடைய மிஷினுடைய எஃபிஷியன்சி மற்ற எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் சிலது பண்ணுறோம். எப்படின்னா, இப்போது சைனாவிலேருந்து ஒரு மிஷின் வந்து லாக்டவுன் டைமில் வாங்கியிருந்தோம். அப்போ வாங்கின மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்காக அவங்க வர வேண்டியது இருந்தது. லாக்டவுனில் யாரும் வர முடியல. அந்த காரணத்தினால இப்போது நம்மளே அசம்பிள் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த மிஷினை நம்ம பார்த்தது கூட கிடையாது. அந்த அசம்பிள்ஸ் பேக்கேஜாக வந்தது எல்லாத்தையுமே நம்ம மெயின்டெனன்ஸ் டீமான நாங்களே வந்து அவங்க மூலிமா ஓரலாக மட்டும் கேட்டுக்கிட்டு வீடியோ கால்லே கேட்டுட்டு அந்த மிஷினை அசம்பிள் பண்ணி ரன் பண்ண வச்சோம். இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் காஸ்ட்டாக 5 லட்சம் கொடுக்க வேண்டியதை நம்மளே பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணினதுனால நமக்கு நல்ல கெயின் வந்து ஜாஸ்தி. என்னென்னா பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம பண்ணோம் இந்த டீமே பண்ணதுனால அவங்களே வந்து நம்மளை பாராட்டியிருக்காங்க. என்னென்னா உங்கள் டீம் வந்து பக்காவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அது இல்லாமல் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக் மிஷினாக மாற்றி ரன் பண்ண வைக்கிறதுனால நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுலேருந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதனால் எங்கள் டீம் வந்து பெட்டராக ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம். தென் வி ஆல்சோ ஹாவ் அ ஜிங்க் ஃப்ளேக் கோட்டிங், தட் இஸ் டார்க்கன் ஜெர்மனியோட ஜிங்க் ஃப்ளேக் கோட்டிங் எங்களுடைய யூனிட்டில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து we want to expand our product base. அதோடைய பர்பஸுக்காக தான் வந்து we have started doing all the things. எங்கள் கம்பெனியோட பேசிக் யூனிக்னஸ்ன்னு சொல்ல விரும்பின என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அப்ரோச்சஸ் us for a product.
அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான மிஷினரிஸ் அண்ட் இது வந்து எங்ககிட்ட இல்லைனாலும் we see that I mean we install the machineries, we equip ourselves. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுக்கறது வந்து அந்த ரெஸ்பான்ஸ் டைம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எங்ககிட்ட ஒன் ஆஃப் த யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அதில் ஆரம்பித்தது தான் வந்து டைகாஸ்டிங், தென் வந்து ஷீட் மெட்டல் காம்பனன்ட்ஸ், இது தென் வந்து ஜிங்க் ஃப்ளேக் கோட்டிங், சப் அசம்பிளிஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இப்போ ஏதோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஏதோ ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா, இஃப் தே அப்ரோச்சஸ், ஈவன் அந்த ஃபீல்டில் நாங்கள் இல்லைன்னா கூட we try to implement the machineries and try to support them. This is the uniqueness what I feel with BBW than other companies. வணக்கம், சரவணன். பாரத் பேலன்சிங் ஐடியில் ப்ரொடக்ஷன் ஹெட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே 100% கரெக்டாக வர்றதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு டூல் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னாலும், ஒரு காம்பவுண்டு டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ளோ அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் காம்பவுண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே டைமில் கஸ்டமர் எண்டையும் நாங்கள் கூட வச்சு அதுக்கான டிஸ்கஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கான டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த காம்பவுண்டை நம்ம டெவலப் பண்ணுறோம். அதனால் எங்களால் 100% கரெக்டான உள்ள காம்பனண்ட்டை எங்களால் தர முடியும். எங்களுடைய இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு டேட்டா பேஸை வச்சு தான் நாங்கள் எல்லாமே டெவலப் பண்ணுறோம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களால் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டான ப்ராசஸில் கொடுக்க முடியும். பேசிக்காக வந்து 90% நாங்கள் வந்து ஆட்டோ கம்பெனிஸுக்கு வந்து நாங்கள் வந்து காம்பனன்ட்ஸ் கொடுக்குறோம். ஆட்டோ கம்பெனிஸில் ஒரு யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆஸ்க் இயர் ஆன் இயர் ரெடக்ஷன். First year 3%, second year 3%, third year 3%. That's the reduction they ask. இந்த ரிடக்ஷனை வந்து how we are managing அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வேரியஸ் தென் ஆல்டர்னேட் சோர்ஸ், லாட் ஆஃப் இன்புட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து we can able to sustain in the field. தென் அதர் தேன் தட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ் வந்து மேபி ஸ்மால் சப்ளையர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ இவி இன்க்ரீஸ் ஆகிறது, இது இன்க்ரீஸ் ஆகிறதுனா தே கேனாட் சஸ்டைன், இமீடியட்லி தே ஆஸ்க் ஃபார் சப்போர்ட். அப்போ அவங்களுக்கும் நாங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ எங்களை பொறுத்தவரை கஸ்டமர்கிட்டேருந்தும் வந்து ப்ரெஷர் இருக்கும், சப்ளையர்ஸ்கிட்டேருந்தும் ப்ரெஷர் இருக்கும். இது ரெண்டும் மேனேஜ் பண்ணி ஹவு வி ஆர் சஸ்டைனிங்னு பார்க்கும்போது வந்து we need to improve the product base. நிறைய வால்யூம்ஸ் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். தென் we are just trying to mitigate the risk. இப்போ இது பண்ணி தான் வந்து we are sustaining. இன்றைக்கி நிறுவனங்களுடைய மிகப்பெரிய சேலஞ்சே சரியான எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணுறதா தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணுறதை தாண்டி அவங்கள ட்ரைனிங் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய சவாலை பார்க்குறோம். அதுவும் நல்லபடியாக நாங்கள் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணதான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய மெயின் கோல் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க வரைக்கும் தான் நம்ம ஒரு ப்ராடக்டோடைய ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை குவாலிட்டி எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத முழுசாக நம்புறனால எங்கள் ஒட்டுமொத்த டீம் ஒரு யங் டீம் இதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இதுதான் எங்கள் வெற்றியாகவும் நாங்கள் பார்க்குறோம். இப்போது கொரோனா டைம் வந்தது. இந்த கொரோனா டைமில் கூட நாங்கள் எந்த ஒரு சர்க்கிளும் இல்லாமல் சரியாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு முழு காரணம் எங்கள் எம்ப்ளாயீஸோட சப்போர்ட்ஸ். இந்த எம்ப்ளாயீஸோட சப்போர்ட்ஸுக்கு நாங்கள் அதுக்கான ட்ரைனிங்ஸ், மென்டார்ஸ் இந்த வகையில் இருக்கிறனால அவங்க எங்களுக்கான முழு சப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க.
various other input elements like EB, then supplier, then logistics, then salaries, rent, everything keeps on increasing year on year. இது எல்லாத்தையுமே வந்து how we are mitigating னா வந்து by doing the productivity measures in our company and looking for opportunities, whatever opportunities comes. இப்போ lot of இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆகட்டும், தென் lot of social mediasல வந்து there are a lot of inputs available. those things in fact எங்களுடைய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, பார்த்து வந்து சார் இது மாதிரி ஒரு இதை பார்த்தேன் நான், ஐ நீட் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ எஸ் ஐ மீன் தேர் ஓப்பன், லைக் யார் வந்து என்ன ஒரு நியூ ரிக்வயர்மெண்ட்ஸ், நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ ப்ரொப்போசல் கொண்டு வந்தாலும் வந்து ஐ சே ஓகே ஃபைன், லெட் அஸ் மேக் அ ட்ரை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ரீனஸ் வாட் ஐ கிவ் டு மை டீம். அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஓகே ஒரு 10 ப்ராஜெக்டில் வந்து ஈவன் 9 ஃபெயில்ஸ், ஒன்ஸ் சக்சீட்ஸ், தட் சக்ஸஸ் இஸ் ஓகே ஃபார் மீ, திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். இது வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணுறோம், தென் இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இதே வராது. சரி ஓகே வேறு வேறு தேகோ சார், இது மாதிரி நான் ஒன்று பார்த்தேன், இது மாதிரி ஒன்று பார்த்தேன், கேன் யூ இம்ப்ளிமெண்ட் திஸ் வாட் எவர் மேபி த டைம், ஈவன் 24/7 வந்து ஐ எம் அவைலபிள். அவங்களும் வந்து சார் இது மாதிரி ஒன்று பார்த்தேன், இது பண்ணலாமா சார், எஸ் ப்ளீஸ் கோ ஹெட், திஸ் இஸ் ஹவ் ஐ டூ. ஓகே அன்லஸ் அது இஃப் இட் இஸ் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட், அது இமீடியட்டாக பண்ண முடியாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பிகர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ், லைக் ஐ மீன் வி சப்போர்ட் வித் த சப்போர்ட் ஆஃப் பேங்கர்ஸ், வி ட்ரை டு ஹாவ் அ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அண்ட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட். எனக்கு சப்போர்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா லைக் ஆல் த மெம்பர்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ், ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், employees, everybody supports. That's one of the what do you call that blessings I have அப்படின்னு நினைக்கிறேன் நான். எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அண்ட் ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் எல்லாமே கஸ்டமர் அப்ரூவல் மூலியமாக தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணுறோம், மந்த்லி ஒன்ஸ், ப்ராடக்ட் வைஸ், ப்ராசஸ் வைஸ் அண்ட் பார்ட் வைஸ். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் எடுக்கும்போது நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டெவலப் பண்ணலாம், வெதர் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற டைமிங் சேவ் பண்ணுறது, ப்ளஸ் அக்யூரசி லெவல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பீரியாடிக் லெவல் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணி இதை அப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்மளோட சிஸ்டம் இப்போ நம்ம உள்ள ஒர்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா IATF ஃப்ளோக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட சிஸ்டம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே IATF கண்ட்ரோல்டு. அண்ட் மோரோவர் நாங்கள் இங்கே வந்துட்டு ஆடிட்டரி டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்னலாக 4 அப்ரூவல் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஆடிட்டர்ஸ் எல்லாமே பீரியாடிக்காக 6 months ஒன்ஸு கம்பைன்டு பிளான்டு ஆடிட் பண்ணுறாங்க. இந்த ஆடிட் மூலிமா எங்களோட குவாலிட்டி சிஸ்டம் எங்களால் சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க முடிகிறது. அண்ட் சர்ப்ரைஸ் ஆடிட்னு வந்துட்டு எங்களோட பிளான்ட் ஹெட் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆடிட் வராங்க. இந்த சர்ப்ரைஸ் ஆடிட்ஸ் மூலிமா டே டு டே ஆக்டிவிட்டியில் எங்களுக்கு என்ன மாதிரி கேப்ஸ் இருக்குது அப்படின்றத எங்களால் ஃபில் பண்ண முடியுது. அண்ட் ஃபைனல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்து பார்க்க போனால் எங்களுக்கு இயர் ஆன் இயர் 0 NPPMன்ற டொயோட்டா அவார்டாக இருக்குது. அண்ட் டைம்லர்லேருந்து பெஸ்ட் சப்ளையர் அவார்ட் ஃபார் 0 PPMக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது எங்களோட ப்ராசஸ் கன்சிஸ்டன்சி இருக்குன்றனால கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு எப்போவுமே 0 தான். ஸோ எங்களோட குவாலிட்டி த்ரூ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்க்கும்போது வந்து இந்த அவரோட மெயின் ப்ராடக்ட் வந்து வீல் பேலன்ஸ் வெயிட்ஸ். Other than wheel balance weights, other areas, die castings, that pressure die casting, aluminum die casting, sheet metal components, இது எல்லாத்துலேயுமே வந்து we are planning to have an expansion. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்றைக்கி வந்து we are touching somewhere around 50 crores. 5 years down the line we want to be a 500 crore companyங்கும்போது வந்து அதர் ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து என்னெல்லாம் வந்து what do you call the opportunities availableங்கிறத வந்து we anticipate and try to have a setup. This is how I mean we are planning to have a growth and trying to succeed. எங்களுடைய ப்ராசஸ் சிபிகே வந்து 1.67 இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்குவோம், பிளான் பண்ணிக்குவோம். சேம் மெஷின் டூல் அண்ட் சிபிகே வந்து 1.67 இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம்.
மெஷின் டூல் ஸ்பேர் எல்லாமே வந்து பெஸ்ட்டு பிஃபோர் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் பிஃபோர் சேஞ்சுங்கிறது இப்போ ஒரு பஞ்சுக்கு வந்து நம்ம 1 லட்சம் பீஸு ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோன்னா அந்த 1 லட்சம் பீஸு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 90,000 வரும்போதே நம்ம வந்து அதை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதில் டூல் ஹிஸ்ட்ரி கார்டு, டூல் ப்ரிவென்ட்ரி எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு மானிட்டர் பண்ணிட்டு அந்த 1 லட்சம் பீஸுக்கு முன்னாடியே அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் 1 லட்சம் பீஸ் வந்துருச்சுன்னா சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்ட்டோட குவாலிட்டி ப்ளஸ் ஆப்ரேட்டர் அவேர்னஸ் நம்ம எல்லாமே வந்து எப்போ முன்னாடியே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோமோ அப்போ வந்து பார்ட்டில் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன் ஆஃப் மை குரு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து தொழில் சார்ந்த அறிவும் வந்து சக்ஸஸுக்கு வந்து அடிப்படை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து இந்த ஃபீல்டில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இப்போ பிரேக்ஸ் இந்தியா ஆகட்டும், வீல்ஸ் இந்தியா இருக்கட்டும், எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் தான் வந்து பேசிக் திங்ஸ். அதுலேருந்து தான் வந்து we are trying to build blocks. இதுதான் வந்து ஐ ஃபீல் இதோடைய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா வந்து அவங்க என்ன மாதிரி ஃபீல்டு இருந்தாலும் வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்கன்னா they can start their own company or they are highly employable in a better company. This is what I feel. இப்போ MNCs and foreign opportunities are lot. அங்கே அவங்களுக்கு இருக்கிற சேலரி லெவல்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹை. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷரை வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா வந்து தே கேன் பி ஈஸிலி எம்ப்ளாய்டு ஆர் எம்ப்ளாயபிள், போத் ஐ கேன் சே. அவங்க இப்போ நான் வந்து நிறைய கேண்டிடேட்ஸு, ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இன்டர்வியூ கூப்பிட்டா கூட தே ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். வந்தாங்கன்னா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி வித் பிபிடபிள்யூ, இட் இஸ் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரி, ஆல் ஃபீல்ட்ஸ். அவங்க வந்து சரி, இஃப் தே ஆர் கெட்டிங் எனி கால் ஆர் எனி திஸ் ஒன் ஃப்ரம் எனிபடி, லெட் தம் சே லைக் எஸ் நான் வரல, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஸோ ஐ காட் அ பெட்டர் ஜாப், ஏதோ ஒன்று சொன்னால் பெட்டராக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்கிறதில்ல, ஸோ ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஐ குட் ஏபிள் டு சீ இன் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்து என்ன ஆகும்னா வந்து இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் போத், லைக் ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து தே கேன் பி அ பெட்டர் ப்ராடக்ட். திஸ் வாட் ஐ ஃபீல். சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் இருந்தால் எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். அதனால் வில் கீப் ப்ரோக்ரஸிங். தேங்க்யூ ஸோ மச்.